வணக்கம். நான் தேவர் இந்து சேனா தலைவர் பேசுகிறேன். 2024 ராமநாதபுரம் எம்பிக்கு நின்று 5700 ஓட்டு வாங்கினேன். சென்னையில் 34 வட்ட எக்ஸ் கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், எக்ஸ் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிட அம்மாவிட்ட விருப்ப மனு கொடுத்துருக்கேன். அவங்க ஆதரவு கொடுத்து கட்சி ஒன்றிணைந்து சேர்ந்தாங்கடா முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவுக்கு நான் கேண்டிடேட்டாக நிற்கிறேன். முழு ஆதரவையும் சின்னம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கம் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு தியாக தலைவி சின்னம்மாவுக்கும் அவருடைய கணவருக்கும் சொந்தமானது. தலைவர் மறைவிற்கு பிறகு கழகம் இருண்டுபட்டப்ப போடி சட்டமன்ற தொகுதியில் சேவல் சின்னத்தில் அம்மாவை நிற்க வச்சு தலைமை முகவராக இருந்து பணியாற்றினது சின்னம்மாவுடைய வீட்டுக்காரர். அந்த காலகட்டத்தில் அவங்க ஜெயிக்கலன்னு சொன்னா அன்னைக்கே கருணாநிதி இந்த இயக்கத்தை காலி பண்ணிருப்பாரு. இந்த கொடி வேட்டி எல்லாம் முழுக்க சொந்தமானது எம்என் ஐயாவுக்கும் சின்னம்மாவுக்கும் தான். அந்த சேவல் சின்னத்தில் வெற்றி பெற வச்சுட்டு அதன் பிறகு ஜானகி அம்மா அவங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில் புரட்சி தலைவருடைய மனைவியே வெற்றி வாய்ப்பை எழுந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அந்த இணைப்பு கடிதத்தை பெற்று தேர்தல் ஆணையத்தில் அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து உலக வரலாற்றில் ஒரு அரசியல் இயக்கம் இழந்த சின்னத்தை மீட்டுதா வரலாறு கிடையாது. காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அப்படி அந்த புரட்சி தலைவருடைய வெற்றி சின்னத்தை ஜானகி அம்மாட்ட இணைப்பு கடிதத்தை பெற்று தேர்தல் ஆணையத்தில் அவருக்கு இருந்த செல்வாக்கு ஒரு வாரம் தங்கியிருந்து அப்படி இருந்த இயக்கம் என்னால வீணா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 21 தேர்தலில் ஒதுங்கி இருந்தாங்க. இப்ப இந்த தேர்தலில் நிச்சயமா களங்காண்போன்னு சொல்லியிருக்காங்க. அது தமிழகம் முழுக்க உள்ள நாங்க எங்களை மாதிரி உள்ள நிர்வாகிகள் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து நாங்க அம்மாவனுடைய ஆதரவாளராக இருக்கிறோம். சிறைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவங்க ஆதரவாளராக இருக்கிறோம். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த தேர்தலில் நான் தேர்தலை களங்காண்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வராங்க. இன்னைக்கு ஒரு சில பேர் கூட இருந்தது அம்மாவனுடைய ஆதரவு பெற்றவங்க தான் இருந்தாங்க. நாங்க எல்லாம் அவர் கூட இருந்து அம்மாவுக்காக தான் இருந்தோம். இந்த இயக்கமே அம்மாவுக்கு சொந்தமானதுங்கும் போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறது. புதிய இயக்கம் ஆரம்பிச்சாலும் சரி, அவங்க அம்மாவை பத்தி சார் எல்லாம் சின்ன வயசு உங்களுக்கு தெரியாது. புவனகிரியில வாழைப்பழம் சின்னம் இருக்குல்ல, சேவல் சின்னம் ஒரு சுயேட்சை சின்னம். புரட்சி தலைவர் எப்படி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சை சின்னம் தான் இரட்டையில, அந்த சுயேட்சை சின்னத்தில் தலைவர் வெற்றி பெற்ற மாதிரி ஒரு சுயேட்சை சின்னத்தில் அம்மா வெற்றி பெற செஞ்சாங்க. புவனகிரியில அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணி ஆத்தரேஷன் தபால் கொடுக்கறதுக்கு உள்ள டைம் முடிஞ்சு போச்சு. அருள்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ 5000 அதிக வாக்குகள் வித்தியாசம், 5000 மேல திமுக வேட்பாளர், வெறும் வாழைப்பழம் சின்னம். அதனால அம்மாவை பொறுத்தவரை ஈக்கம் பேர் கிடையாது, சின்னம் கிடையாது. அம்மா என்ன சொல்றாங்களோ, புரட்சி தலைவர் எந்த வழி, புரட்சி தலைவி அம்மா எந்த வழி, அதே மாதிரி சின்னம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான். இது தமிழ்நாட்டு மக்கள், நாங்க இங்க வர்றவங்க மட்டும் இல்ல, தமிழகத்தில் உள்ள ஒரு தாய்மார்கள், தமிழகத்தில் உள்ள ஒரு வியாபாரிகள், அனைத்து தரப்பு மக்களும் அம்மா ஆட்சி எப்படி இருந்தது, அவங்க போட்டிடுறதோட மட்டும் இல்ல சார், அது அம்மாவனுடைய முடிவு. போட்டிடுறேன்னு தெரியல, அவங்க களத்தில் நிறுத்துற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் நிச்சயமா வெற்றி பெறுவாங்க. நான் காரைக்குடியிலிருந்து வந்திருக்கிறேன். என் பேர் சிகரம் ஷீலா ரவி. நான் யூபிஎஸ் அணியில் இருக்கிறேன். 1989 ஏடிஎம்கே கட்சியில் உறுப்பினராக இருக்கிறேன். 95-96 நான் ஒன்றிய கவுன்சிலராக இருந்தேன். அதுக்கப்புறம் வேற எந்த பொறுப்பும் கொடுக்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை புரட்சி தலைவி வளர்த்தாங்க. சின்னம்மா அதை பாதுகாத்து கொடுக்க தெரியாத இடத்துல கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி தொடர்ந்து அதிமுக பயணம் செஞ்சோம். பொறுப்புகளை கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, யாரு என்ன எப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுப்பை இபிஎஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுப்புகளை யோசிச்சு தான் பண்ணுவார். அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கட்சி ஒன்றுபட்டு செயல்படும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்களும், ஏன்னா தொண்டர்கள்லாம் ரொம்ப பேர் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது தொண்டர்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள், எக்ஸ் அமைச்சர்கள் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அதை அவர் பெருசாக எடுத்துக்கல. தனக்கு பின்னாடியும் தான் மகன் இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் வரணும், ஏடிஎம்கேக்கு பொதுச்செயலாளர் இருக்கணுங்கிற எண்ணத்தோடவும், தீய சக்தி திமுக ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோடவும் தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை நாங்கள் எவ்வளோ நாளைக்கு பொறுக்க முடியாது. அப்போ தொண்டர்கள், என்ன போன்ற தொண்டர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சின்னம்மா கிட்ட சேர்றதுக்கு. சின்னம்மா கிட்ட இன்னும் ஏகப்பட்ட பேர் வருவாங்க, சேருவாங்க. அதனால அவருடைய செயல்பாடுகள் எனக்கு சுத்தமாக பிடிக்காததுனால தான் நான் சின்னம்மா விட்டு சேர்ந்து அம்மாவுக்கு கீழே பணியாற்றுறதுக்கு நான் தயாராக இருக்கிறோம். இன்னும் ஏகப்பட்டவர் வருவாங்க, இன்னும் ஏகப்பட்டவர் நான் அழைச்சிக்கிட்டும் வருவேன். கட்சி ஒருங்கிணைக்கலைன்னா கட்சி அழிஞ்சுக்கிட்டு போயிருக்கிற அர்த்தம். நெருக்கி அழிஞ்சிருச்சு. அவர் மறைமுகமாக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். அதிமுக ஆட்சி அமைக்கணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட சுத்தமாக கிடையாது. தான் இருந்தால் போதும், தான் குடும்பம் வளர்ந்தா போதும். அவர் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, கட்சிங்கிறது அவர் மனைவி, அவர் மச்சனை, அவர் மயம், மிதுன், இவங்க தான் கட்சின்னு நினைக்கிறார்.
தனக்கு கீழே ஜால்ரா புடவுகளை வச்சுக்கிட்டு கட்சியை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போயிடுவோம். நமக்கு வந்து திமுக ஜெயிச்சாலே போதும், அவருக்கு தேவை வந்து அவருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு திமுக வேணும். அதனால அவர் அப்படியே திமுக மறைமுக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் கட்சி வளரணும், கட்சி ஜெயிக்கணுங்கிற எண்ணம்லாம் அறவே கிடையாது. இதுதான் அவருடைய எண்ணம். இதுக்கப்புறம் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை பற்றி நாங்கள் செயலாற்றுவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அம்மா என்ன சொல்றாங்களோ அதை செய்வோம். அம்மா யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் எம்எல்ஏ வாங்க. 100% வந்து ஏடிஎம்கே வந்து தென் மாவட்டங்களில் சுத்தமாக ஜெயிக்காது, அதே மாதிரி கொங்கு மண்டலத்திலையும் ஜெயிக்காது. நான் கொங்கு மண்டலத்திலும் எனக்கு இருக்குது, அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் அரசியல் பண்ணாமல, அதாவது பொறுப்பில் இருந்து அரசியல் பண்ணுறது வேற, பொறுப்பே இல்லாமல் அரசியல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான தொண்டன். அதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். கவுண்டமாலையும் தொகுதியும் சரி, காரைக்குடி தொகுதியும் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால வந்து நிச்சயமாக வந்து ஏடிஎம்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சின்னம்மா இல்லாமல் வரவே முடியாது. சின்னம்மா வந்து ஏங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, சின்னம்மா யாரையாச்சும் தவறாக பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? அவங்க வேணா பேசியிருப்பாங்க. அவங்க யாரையுமே தவறாக பேசுனதில்லை. கீழ்மட்டத்தில் இருக்க ஒவ்வொரு கிராமத்தானும் வந்து சின்னம்மா என்ன தப்பு பண்ணாங்கன்னு தான் கேட்குறாங்க. சின்னம்மா தாங்க சின்னம்மானால மட்டும்தாங்க உங்கள் ஏடிஎம்கே ஒன்றிணைச்சு வெற்றி பாதையில் கொண்டாந்து அந்த அரியணையில் அமர்த்த முடியும். வேற எவனாலையும் பண்ண முடியாது. அது வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, கீழே உள்ள சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன், தெரியாமலாம் சொல்லலை. அதாவது கட்சியில் இருக்க பொறுப்பில் இருக்க என்ன நினைப்பாங்கன்னா, தன்னுடைய பொறுப்பை பாதுகாத்துக்கிட்டா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு அவசியமே இல்லை. தொண்டனுக்கு எங்களுக்கு வந்து புரட்சித் தலைவர் உருவாக்கிய கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். சின்னம்மா மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும். அதை அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். என் பேர் சிங்கராஸ். நான் ராஜபாளையம் ஒன்றியம் மீனாட்சிபுரம் கிராமத்தில் அண்ணன் டிடிவி அண்ணன் கூட பயணித்தேன். இப்போது ஊராட்சி கழக செயலாளர்லேருந்து கிளைச்சல் கழக பொறுப்பாளர்கள் வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் பதவி டிடிவி அண்ணன் வந்து எடப்பாடி கூட செல்ல மாட்டேன்னு சொல்லி இப்போ சென்றதனால் எங்களுக்கு அது பிடிக்காமல் நாங்கள் மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி, புரட்சி தாய் அவர்களின் வழியில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் சின்னம்மா அவர்களை வந்து நேரில் சந்தித்து ஆறுதல் வாங்கியிருக்கிறோம். மீண்டும் அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும், பொன்மன செல்வன் ஆட்சி மலர வேண்டும். அதுக்கு உறுதுணையாக சின்னம்மா ஒரு புரட்சி தாயால் மட்டுமே முடியும் என்று உறுதிபட தெரிவித்து நாங்கள் அனைவரும் சின்னம்மா அவர்களை பார்க்க வந்திருக்கிறோம். இந்த தேர்தலில் சின்னம்மா யாரை கையை காட்டாலும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக ஒத்துழைப்போம். ஒற்றுமையுடன் ஒன்று சேர்ந்து திமுகவுக்கு வழி இல்லாமல் அம்மா காட்டும் ஆளுதான் முதலமைச்சராக வருவதற்கு நாங்கள் வழிவகுப்போம். சின்னம்மா வந்து அதிமுக ஒன்று சேரும் என்ற காரணத்தினால் நாங்கள் எல்லாரும் பொறுத்திருந்தோம். இதுவரை அந்த பொறுமைக்கு வழி இல்லாதனால் சின்னம்மா எடுத்த முடிவுக்கு நாங்கள் வந்து கொண்டோம். மீண்டும் அம்மாவின் ஆட்சி சின்னம்மா புரட்சி தாய் அவர்களின் தலைமையில் தான் நடக்கும் என்பதை உறுதிபட தெரிவித்து நாங்கள் வழி நடத்துறதுக்கு வந்துள்ளோம். இந்த தேர்தலில் அம்மா யாரை கையை கட்டினாலும் நாங்கள் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். அது வார்டு வாரியா பிரிச்சு கிளை சார்பா எல்லாமே பொறுப்பாகவே நாங்கள் பார்த்து வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். தீவிரமாகவும் ஒற்றுமையாகவும் இருந்து அம்மா யாரை கையை காட்டுகிறார்களோ அவர்களை செவிக்க வைக்கிறதுக்கு அனைவரும் ஒன்று திரண்டு பாடுபடுவோம். இந்த கட்சி மேலும் மேலும் வளப்படுத்துவதற்கும் திறம்பட செயல்படுவதற்கும் நல்லாட்சி கொடுப்பதற்கும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களால் மட்டுமே முடியும். ஏனென்றால் அம்மாவின் இனலாக 30 ஆண்டு காலம் அம்மாவுடன் இருந்து கட்சியை வழிநடத்தி சென்றதில் நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமையும் அனுபவமும் அறிவும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு மட்டுமே உள்ளதை தவிர வேறு எந்த கொம்பனாலும் இதை வழிநடத்த முடியாது. புரட்சி தாய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணனை வழிநடத்த சொன்னார்கள். அவர்களுக்கு அந்த திறமை இல்லாதனால் பல எலெக்ஷன்களை தோல்வியை கண்டதானே தவிர ஒரு வெற்றி கண்டதில்லை. ஆனால் இந்த வட்டமும் விட்டால் தோல்வியை கண்டுவிட்டால் கட்சி அழிந்துவிடும் என்பதற்காக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சர் யாரை கையை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக வந்து கட்சியையும் வழிநடத்த செல்வார் என்பதில் உறுதிபட இருக்கிறோம். அதனால் புரட்சி தாய் அவர்கள் தான் வர வேண்டும் என்பது பொதுமக்களோட கருத்து, எங்களோட முடிவு. அம்மா யாரை கையை காட்டினாலும் நாங்கள் ஒன்று கூடி செயல்பட்டு அம்மா கையை காட்டும் ஆள்களை வெற்றி பெற செய்வதில், மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வைப்பதில் உறுதியாக திறம்பட செயல்படுவோம் என்பதை உறுதியளிக்கிறோம். மற்றற்ற மகிழ்ச்சி. அம்மா நடந்த கதையை கொடூரத்தை எல்லாம் சொன்னாங்க. அம்மா வந்து ரெட்டப்புறா சேவல் இருந்து உள்ள கதை ஃபுல்லா அதுல இருந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க. இப்ப அதே சதி வேலை இப்ப நடந்திருக்குது. அதனால நம்ம இறங்கி அந்த வேலையை நம்ம தான் சரி பண்ண வேண்டியிருக்கு. அதனால் மீண்டும் நம்ம சரி பண்ணி சிம்மாசனத்தில் ஏடிஎம்கே கட்சி அம்மாவின் ஆட்சி அமர வைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது உறுதியாக நடக்கும்.